அன்னைக்கு ஆகஸ்ட் 31, 1961 பெர்லின்ல இருக்கிற மக்கள்லாம் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நடுராத்திரியில ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தம் கேக்குது. இந்த நடுராத்திரியில என்ன சத்தம்ட்டு மக்கள் எழுந்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஈஸ்ட் ஜெர்மனில இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஆர்மி அண்ட் போலீஸோட ஆர்டர் படி நடு ரோட்டை டிக் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு வாலை கட்டுறாங்க. இதுதான் உலகத்துடைய மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் கான்ட்ரவர்ஷியல் வாலான த பெர்லின் வால். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரோடை டிக் பண்ணி இந்த வாலை சிட்டிக்கு நடுவுலயே கட்டுறாங்க. இதை கட்டுறதுக்கு பல டிக்கெட்ஸ் கடந்து போது, பல மைல் தூரத்தையும் தாண்டி இதை கட்டுறாங்க. இதுக்கு நடுவில் இருக்கிற வீடை இடிச்சு நிறைய ஃபேமிலிஸை பிரிச்சு இந்த வாலை கட்டுறாங்க. சிட்டிக்கு நடுவில் இந்த சவரை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுனால பெர்லின்ன்ற அந்த சிட்டியை மட்டும் பிரிக்காம ஒட்டுமொத்த ஜெர்மனியவும் ரெண்டா பிரிச்சது. இந்த வாலை ஏன் கட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேர்ல்டு வார் 2 பத்தி கொஞ்சம் பார்க்கணும். அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் இந்த 3 கண்ட்ரியும் சோவியத் யூனியன், அதாவது அப்போ இருந்த ரஷ்யாவோட ஜாயின் பண்றாங்க. அண்ட் இவங்க ஜெர்மனி, ஜப்பான், இட்டாலியை எதிர்த்து ஒரு வார் ஸ்டார்ட் பண்றாங்க. ஜெர்மனி அதுல தோத்துறாங்க. சோவியத் ரஷ்யா ஜெயிச்சதுக்கு அடுத்தது ஆளுக்கு 1 பார்ட் ஆஃப் ஜெர்மனி எடுத்துக்கிறாங்க. வெஸ்டர்ன் ஜெர்மனியை யூஎஸ், யூகே, பிரான்ஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க. லிபரல் மார்க்கெட் எக்கானமியை அவங்களோட ரீஜன்ல ப்ரோமோட் பண்ணாங்க, அதாவது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஃபேவர் பண்ணாங்க. ஆனா சோவியத் ரஷ்யா அதுக்கு ஆப்போசிட்டா கம்யூனிசம் கான்செப்டை மக்களுக்கு இடையில ப்ரோமோட் பண்றாங்க. இதனால சோவியத் ரஷ்யாவுக்கும் மற்ற கண்ட்ரிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப் வீக் ஆகுது. இதனால ரஷ்யா இருந்த இடத்த ஈஸ்ட் ஜெர்மனினும், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ரூல் பண்ணிட்டு இருந்த இடத்த வெஸ்ட் ஜெர்மனினும் கூட ஆரம்பிச்சாங்க. வெஸ்ட் ஜெர்மனில இருக்கிறவங்க ஈஸ்ட் ஜெர்மனிக்கு ட்ரேட் பண்ண வரும்போது அவங்கள உள்ள வராம தடுத்தாங்க ரஷ்யா. இப்போ அவங்க ஒரு பிசிக்கல் பார்டர் இல்லனாலும் அங்க ஒரு வர்ச்சுவல் பார்டர் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணி அந்த இடத்த பார்க்க ஆரம்பிச்சாங்க. இங்க தான் பெர்லின் சிட்டில பார்டர் பிரச்சனை வருது. என்னதான் பெர்லின் ஆல்மோஸ்ட் ரஷ்யா கிட்ட இருந்தாலும் வார் முடியும் போது அவங்க போட்ட அக்ரிமெண்ட்ல பெர்லின் 2 பேருக்குமே பாதி பாதியா பிரிஞ்சுது. இதனால பெர்லின் சிட்டியோட ஒரு சைடு ரஷ்யா கிட்டயும் இன்னொரு சைடு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கிட்டயும் இருந்தது. இங்க தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ஈஸ்ட் ஜெர்மனில இருந்து வெஸ்ட் ஜெர்மனிக்கு போறதுக்கு ரொம்பவே கஷ்டம். ஆனா பெர்லின் வழியா ஈஸியா போயிடலாம். இதனால என்ன பிரச்சனைனா, பேசிக்காவே ஒரு வார் முடிஞ்சாலே அந்த நாடே ஒரு பொருளாதார நெருக்கடியை நோக்கி போகும். அந்த மாதிரி டைம்ல அந்த கண்ட்ரியை ரூல் பண்றவங்க அந்த நாட்டை சரி செய்ய பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் வெஸ்ட் ஜெர்மனில யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ரூல் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க நிறைய பில்டிங்ஸும் நிறைய வேலை வாய்ப்பும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுவே இந்த பக்கம் இருக்கிற ரஷ்யா அவங்க கண்ட்ரோல் பண்ற இடத்துல இருக்கிற ரிசோர்ஸையே சொன்னாங்க. ஈஸ்ட் ஜெர்மனில இருக்கிற மக்கள் அவங்களுக்கு லாயலா இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில செக்யூரிட்டி பாலிசிஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கே தெரியாம அவங்களோட போன் எல்லாம் ஒட்டி கேட்க ஆரம்பிச்சாங்க. என்னதான் ரஷ்யா எஜுகேஷன் அண்ட் மெடிக்கலை ஃப்ரீயா கொடுத்தாலும் வெஸ்ட் ஜெர்மனில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருந்தது. அவங்க சேலரியும் நிறைய கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அங்க ஃப்ரீடம் இருந்தது. இதோட விளைவா 3.5 மில்லியன் பீப்புள்ஸ், அதாவது 20% ஆஃப் பாப்புலேஷன் ஈஸ்ட் ஜெர்மனில இருந்து வெஸ்ட் ஜெர்மனிக்கு போனாங்க. ஸோ எல்லாரும் இந்த மாதிரி நாட்டை விட்டு வெளியே போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி அப்பதான் ரஷ்யா அவங்களோட பார்டரை க்ளோஸ் பண்ணாங்க. 1961ல பெர்லின் வாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் பாப்டு ஒயர்ஸை தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் மக்கள் அந்த ஒயரையும் தாண்டி குதிச்சு அந்த பக்கம் போனாங்க. இதனால 1965ல 106 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல 3.5 மீட்டர் உயரத்துல கான்கிரீட் வாலை கட்டுறாங்க. நாட்கள் கடந்து போக இன்னும் செக்யூரிட்டி மெஷர்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. வாலுக்கு கீழே ஸ்பைக்ஸ், காட் டாக், ஈவன் லேண்ட்மைன்ஸையே வச்சாங்க. எக்காரணத்து கொண்ட மக்கள் சவுரை ஏறி தப்பிச்சிடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி யாராவது தப்பிக்க பார்த்தாங்கன்னா 302 வாட்ச் டவர்ஸ், 20 பங்கர்ஸையும் அந்த வாலோட வழியிலேயே வச்சிருக்காங்க. அந்த வாலை சுத்தி 100 மீட்டர் வரைக்கும் இருக்கிற எல்லா வீட்டையும் இடிச்சு தள்ளினாங்க. அப்பதான் வாட்ச் டவர்ல இருந்து பார்க்கும்போது வியூ கிளியரா கிடைக்கும்ட்டு இதை பண்ணாங்க. அப்படி அவங்க பார்க்கும்போது யாராவது தப்பிச்சு போனாங்கன்னா அவங்கள ஆன் த ஸ்பாட் ஷூட் பண்ணவும் அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருந்தது. என்னதான் இவ்வளவு செக்யூரிட்டி இருந்தாலும் 1961ல இருந்து 1989 வரைக்கும் இந்த இடத்துல இருந்து 5000 பேர்கிட்ட தப்பிச்சு போயிருக்காங்க. அவங்க எப்படி தப்பிச்சாங்கன்னா, கிரவுண்டு கடியில டனல் கிரியேட் பண்ணியும், கால்வாயில ஸ்விம் பண்ணியும், ஹாட் ஏர் பலூன்ல பறந்தும் தப்பிச்சாங்க. ஆனா இப்படி ட்ரை பண்ணவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆகல. 138 பேருக்கு மேல தப்பிக்க ட்ரை பண்ணும்போது ரஷ்யன் கவர்மெண்டால சுட்டு கொல்லப்பட்டாங்க. அந்த வாலுக்கு பக்கத்துல இருந்தவங்க அவங்க சுட்டு கொல்லப்படுறத பார்த்தும் அவங்களால உதவி பண்ண முடியாத நிலைமையில அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தென் 1972ல வெஸ்ட் ஜெர்மனியும் ஈஸ்ட் ஜெர்மனியும் ஒரு பீஸ் ட்ரீட்டி மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்றாங்க. அந்த ட்ரீட்டில ஈஸ்ட் ஜெர்மனியில இருக்கிற மக்கள் வெஸ்ட் ஜெர்மனியில இருக்கிற அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்கலான்ட்டு அலோவ் பண்ணாங்க. இது தெரிஞ்ச உடனே இதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. ஆனா இது ரஷ்யாவுக்கு பிடிக்கல. அதனால இதுக்கு அப்ளை பண்ற ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக்கி அதோட ஃபீஸையும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. கடைசியா 1980ல உலகம் முழுவதுமே குளோபலைசேஷன் கான்செப்ட் வருது. அண்ட் லிபரல் வேல்யூவை எல்லா கண்ட்ரியும் ஃபாலோ பண்றதை பார்த்த ஈஸ்ட் ஜெர்மனி மக்கள் அவங்களுடைய டெமோக்ரஸிக்காக மாஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. நவம்பர் 9, 1989 இவங்களுடைய கோவத்தை சரி செய்யணும், சிச்சுவேஷன் எப்படியாவது ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட்டே அந்த டைம்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக பண்றாங்க. இந்த மாதிரி டிராவல் பெர்மிட் ப்ராசஸை ஈஸி ஆகும்னு சொன்னாங்க. ஆனா இதை கேட்ட ஈஸ்ட் ஜெர்மனியில் இருக்கிற நிறைய பேர் அந்த வால் கிட்ட போறாங்க. அவ்வளோ கூட்டத்தை பார்த்த அந்த காடே அந்த வாலோட செப்பரேஷன் டோரை திறந்து விடுறாரு. டோரை திறந்த உடனே 2 பக்கத்துல இருக்கிறவங்களும் ஹக் பண்ணி அந்த மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணாங்க. நிறைய பேர் சவுருக்கு மேலே ஏறினாங்க. இன்னும் சில பேர் சுத்தியல் எடுத்துட்டு வந்து அந்த வாலை உடைச்சாங்க. ஃபைனலா பெர்லின் வால் உடைஞ்சது. ஈஸ்ட் ஜெர்மனியும் வெஸ்ட் ஜெர்மனியும் ஒன்று சேர்ந்த உடனே ரஷ்யாவையும் துரத்திட்டாங்க. அண்ட் இன்னமும் சில இடத்துல பெர்லின் வாலோடைய ரிமைன்ஸ் அப்படியே இருக்குது. இதை ஜெர்மனி அவங்க நாட்டுடைய ஃப்ரீடம் சிம்பிளாவே பாக்குறாங்க. இதே மாதிரி தான் உலகத்துல பல நாடுகள் ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் சண்டை இருந்துட்டே தான் இருக்குது. ஆனா இதுக்கு காரணம் மக்கள் இல்லை, அதை ரூல் பண்றவங்க.
ஈவன் இந்தியாவும் அப்படி தான் இருக்குது. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.